74 to 75 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே. இந்த சாங்கே உங்களுக்கு 76 சென்டிமீட்டர். வெயிட் ப்ரோ, வெயிட் எவ்வளவு இது இருக்கு? ஒரு 5-6 கேஜி. என்னோட ஃபார்முக்கு 1 மந்த்துக்கு எப்படியும் ஒரு 800 கேஜி 900 கேஜி நான் கொடுக்குறேன். ஒரு பேச்சுக்கெல்லாம் யானை தீனின்னு சொல்ல வேணாம் போல. யானை தீனி தான் இது. யானை தீனி தான். ஆரஞ்சு பேட்டர்ன் எப்படின்னா உங்களுக்கு க்ரோன் மாதிரியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா 2 பேர் தேவை தூக்குறதுக்கு. ஆமா. சப்மரீன் பாடினா இந்த பாடிஸ்க்கு தான் சொல்லுவாங்க. சப்மரீன் இந்த மாதிரியா இருக்கும் சொல்லிட்டு. இந்த மீன் தான் உங்களுக்கு நீங்க ஜாப்பனீஸ் கோல்ட் ஃபிஷ். ஓகே. சிங்கிள் டெயில் வெரைட்டி. ஓகே. இது வந்து கோய் கூட கிராஸ் பண்ணி கொண்டு வந்தது. ஆமா, நான் பாத்திருக்கேன். நான் ஜப்பான்ல 120 இயர்ஸ் வரைக்கும் நான் பாத்திருக்கேன். எங்க இருக்கும் அப்படின்னா நீங்க அப்படியே சுத்தி பாத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கோய் ஃபிஷ் இந்தியா இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல் லோகோ எடுத்து பாருங்க. 4-5 வருஷம் முன்னாடி இங்க வந்திருந்தேன். இங்க எடுத்த லோகோவை தான் இத்தனை வருஷம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கோயிஸ் பண்றாங்க எல்லாமே ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. 1 ஃபீட்ல இருந்து அதுக்கும் குறைவா பண்றாங்க. பட் 1 ஃபீட்ல வாங்கினா பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 1 ஃபீட்ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இங்க கோயிஸ் இருக்கு. இந்தியாலே வந்து 100 சென்டிமீட்டர்ல 6 கோய் தான் இருக்கு. அந்த 6மே இங்க தான் இருக்கு. இங்க என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றாங்க, நம்ம இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், அது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, ஞாபகம் இருக்கு. ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம். ஆமா. அப்ப வந்து 2 ஃபார்ம் வச்சிருந்தீங்க, 3ஆவதா ஒன்னு வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி ப்ரோ? இந்த ஃபார்ம்ல தான் இப்போ நீங்க வந்திருக்கீங்க. நீங்க தேர்ட் ஃபார்ம். அப்போ வந்து இது புது ஃபார்மா இருந்தது. ஆமா, இது கொஞ்சம் அட்வான்ஸ் சிஸ்டம், அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. அட்வான்ஸ்னா எந்த மாதிரிங்க ப்ரோ? ட்ரம் ஃபில்டர்ஸ், ஆட்டோமேட்டிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோ கிளீனிங். ஓகே. எதுவுமே ஃபில்ட்ரேஷன்ல மெயின்டெனன்ஸ் கிடையாது. மெயின்டெனன்ஸ் இல்ல, இருக்கு. பட் வெரி லாங் டைம். ஒரு 5-10 நிமிஷம் தான் மெயின்டெனன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, டைம் கம்மி. இப்போ ஃபில்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாண்ட். ஓகே. அந்த சைடு இருக்கிறது நீங்க ஃபில்ட்ரேஷன் சேம்பர். அதுல அந்த சைடுனா அந்த வுட் கீழ சொல்றீங்களா? ஆமா. ஓகே. வுட் அடியிலே வச்சிருக்கேன். இங்க வாங்க, உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகே. அது எப்படி இருக்கு பாருங்க ஃபில்டர் சிஸ்டம். இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ட்ரம் ஃபில்டர்னு சொல்லுவோம். ட்ரம் ஃபில்டரா? ட்ரம் ஃபில்டர். அது எப்படி சம்பு மாதிரிங்களா? சம்பு மாதிரி இல்ல, இது ஒரு ஆட்டோமேட்டிக் சென்சார் பேஸ்டு ஸ்கிரீன். ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இங்க அழுத்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஓ, அதுவே கிளீன் பண்ணிக்குமா? ஆமா. ஓ, இப்ப அழுக்கு அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அதை மட்டும் நீங்க எடுத்து ட்ரைனேஜுக்கு போயிடும். அது அதுவே போயிடும். ஆமா, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரைனேஜ்க்கு போயிடும். இதுக்கு என்ன பிளான் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க பாண்ட் டிசைன் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளம்பிங் ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணணும். ஓகே. அந்த பிளம்பிங் டிசைனிங்க்கு அப்புறமா உங்களுக்கு இது மெக்கானிக்கல் தான். ஓகே. அதுக்கப்புறமா இந்த தண்ணி அடுத்த சேம்பர்ல போயிட்டு ஃபில்டர் மீடியா எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம. லோட்டஸ் ரூட், யூவி, அதுக்கப்புறமா கிரீன் மேட் எல்லாம் இருக்கும். ஸ்பைரல் மீடியா சொல்லிட்டு ஸ்பைரல் மேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ப்ராசஸ் ஆயிட்டு கிளீன் தண்ணி இங்க இருந்து வந்துடும் அவுட். இதுல இருந்து அந்த இப்போ ஒவ்வொரு பாண்டுக்குமே வந்து தனித்தனி சிஸ்டம் வச்சிருக்கீங்க. ஆமா, இண்டிவிஜுவல் பாண்ட், இண்டிவிஜுவல் சிஸ்டம். கோயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 வெரைட்டி கிட்ட இருக்கு. 200 வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா. அதுல உங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன் ஒரு 150 வெரைட்டிஸ் கிட்ட நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகே. இந்தியால. ஓகே. சோ நான் எங்க இருந்து இம்போர்ட் பண்றேன்னா உங்களுக்கு நான் ஜப்பான்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஹேண்ட் பிக் ஃபிஷஸ் வரும். ஓகே. இல்ல இதுல பாத்தீங்கன்னா இதுல கிரேட்ஸ் வரும். கிரேட் பி, கிரேட் ஏ, ஹை குவாலிட்டி, ஷோ குவாலிட்டி லெவல் சொல்லிட்டு. சோ இப்போ எப்படி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியா நான் எடுத்துன்னு வந்துடுவேன். ஓகே. இப்ப இந்த 200 இயர்ஸ் வரைக்கும் ஒரு கோயில் இருந்தது பாத்தீங்களா? ஆமா. சம்திங் 200 ஏதோ ஒரு 3 ஜெனரேஷனா வளர்த்தாங்க. அதை பத்தி வந்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அது ஏதோ ஒரு ஃபிஷ் வந்துருச்சு, எல்லா கோயிலும் அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லி என்னைய வந்து கொன்னுட்டாங்க கமெண்ட்ல. இல்ல அது எப்படி அது? ஆமா, அது உண்மைதான். லைக் எல்லா மீனும் உங்களுக்கு 200 வருஷம் வர்றதுக்கு இட்ஸ் குவைட் ரேர். ஓகே. நான் பாத்திருக்கேன். நான் ஜப்பான்ல 120 இயர்ஸ் வரைக்கும் நான் பாத்திருக்கேன். 120 இருக்கும். ஆமா. ஓகே. அதுக்கு மேல நான் பார்த்தது இல்ல. ஓகே. அவங்க ஸ்டாக் எப்படி ஜப்பான் டைரக்டா போய் எடுப்பீங்களா? ஆமாங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு எடுப்போம் நம்ம ஜப்பான். இப்போ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு அவ்வளவா ஆக்டிவா இருக்காது, ஸ்லோ ஆயிடும். ஓகே. என்ன ரீசன்னா ஏர்லி growth சீக்கிரமா ஹை புரோட்டீன் கொடுத்தீங்கன்னா எனி ஃபிஷ் அதோட லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு ஷார்ட் ஆயிடும், குறைஞ்சிரும். ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் ஆர்டினரி ஃபுட் கொடுத்து க்ரோ பண்ணீங்கன்னா அதுக்கு லைஃப் ஸ்பேன் ஒய்க்கு எஸ்பெஷலி சொல்றோம் 100 இயர், மினிமம் 75 இயர்ஸ். ஓகே.
மேக்ஸிமம் லைக் ஹை புரோட்டீன் ஃபுட் கொடுத்தாலே 75 இயர்ஸ் வந்துரும். இல்ல ஹை புரோட்டீன் கொடுத்தாக்க இன்னும் ஷார்ட். நான் சொல்றது 75 இயர்ஸ் மினிமம் பேஸ்ட் ஆன் லைக் வந்துரும். கொஞ்சம் ஆர்டினரி ஃபுட், கொஞ்சம் வெஜிடபிள் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா வாட்டர் குவாலிட்டி தான். அது சரியில்லைன்னா உங்களுக்கு எனி சிஸ்டம் இட் வில் ஃபெயில். லைக் ஓகே நீங்க ஒரு நாள்லயும் சாவடிச்சு விட்டுறலாம். ஓகே அமோனியா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அமோனியா இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்க ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பவர்ஃபுல்லா நல்லா பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த மண் பாண்டுலாம் இருக்குல்ல ப்ரோ, அதுல எந்த வித ஃபில்ட்ரேஷனுமே கிடையாது. நேச்சுரலா வந்து கீழே சகதி மாதிரி தான் இருக்கும். அதுல போட்டு மீன்களை வந்து சைசிங் பண்ணி உற்பத்தி பண்ணி அது எப்படி? அது நட்பாண்டு பாத்தீங்கன்னா ஓகே 1000 லிட்டர் வைக்க மாட்டாங்க, 50,000 லிட்டர் வைக்க மாட்டாங்க, 1,00,000 லிட்டர் வைக்க மாட்டாங்க. நட்பாண்டானாக்காவே 5 லட்சம் லிட்டர், 20,000 லிட்டர், சாரி 20 லட்சம் லிட்டர், லாக்ஸ்ல ரொம்ப ஹியூஜா இருக்கும். அப்போ ஹியூஜ் வால்யூமுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆஃப் கோர்ஸ் தேவையில்லை. அதுக்கு நீங்க ஏன் வைக்கிறீங்க நட்டு பாண்ட்ல? ஏன் வைக்கிறீங்க? க்ரோ பண்றதுக்கு தான். ஓகே ஆமா, சைசிங்காக. நீங்க போயிட்டு அதுக்கு மீன் உள்ள இருக்குன்னா என்ஜாய் பண்ணணும் சொல்லிட்டு நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? ஓகே நீங்க உள்ள விட்டுட்டு 4 மாசத்துக்கு அப்புறமா எடுப்பீங்க, 5 மாசத்துக்கு அப்புறமா எடுப்பீங்க. அது உள்ள உயிரோடது இருக்கா, இன்ஃபெக்ஷன் வந்திருக்கா, உண்ணி வந்திருக்கா, ஆங்கர் வார்ம் வந்திருக்கா, ஒண்ணுமே தெரியாது. அதான் இங்க ஒவ்வொரு மீனும் முக்கியம், அது கிடையாது. ஆமா, அப்போ நட்பாண்டுல என்ன ரீசன்னா க்ரோ பண்றதுக்கு தான். க்ரோ பண்றதுக்கு நல்ல கலர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான். நேச்சுரல் லைட் கிடைக்கும். அது தண்ணி கிரீன் ஆனாக்காவும் மீனுக்கு நல்லது. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஃபுட் போடுற டைம்ல அப்போதான் வரும். அப்போ அப்சர்வ் பண்ண முடியாது. மீன் இருக்கு சொல்லிட்டு நீங்க அப்சர்வ் பண்ண முடியும், இல்லன்னா இல்ல. ஓகே. சோ நட்பாண்டுக்கும் இதுக்கு நம்ம கம்பேரிஷனே இல்ல, பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இட் இஸ் ராங். நட்பாண்ட் growth is entirely different. இது நீங்க உங்க வீட்டுல வச்சுட்டு உங்க லிமிட்ல 10,000 லிட்டரா, அப்ப அதுல எனக்கு கிளாரிட்டி வச்சுட்டு எனக்கு இந்த மீன் நல்ல க்ரோ ஆகுதா இல்லையா, இதுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அந்த மீன் சாப்பிடுதா இல்லையா, அப்படி இன்ஃபெக்ஷன் வந்தாக்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மினிமம் ஒரு மீன் வைக்கணும்னா கோய் ஃபிஷ் 1000 லிட்டர். ஃபீட்லனா அது எத்தனை ஃபீட் பாண்டா இருக்கும்? ஃபீட்னா மினிமம் ரெக்வயர்மெண்ட் 6x4x4. ஓகே, சாரி 6x4x3. 4x3 மினிமம். ஓகே, அதுல 1-2 மீன் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். 1-2 தான் வச்சுக்க முடியும், அவ்வளவுதான். நீங்க சொல்றது என்ன சைஸ் கோய்? நான் சொல்றது நீங்க ஸ்மால் சைஸ் வாங்கிட்டு நீங்க க்ரோ பண்ற வரைக்கும். ஓகே, ஸ்மால் சைஸ்னால அந்த பாண்டுல எனக்கு 80 சென்டிமீட்டர் க்ரோ ஆகுமா, 100 சென்டிமீட்டர் க்ரோ ஆகும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்ல, ஆகாது. ஓகே, பிகாஸ் நீங்க ஸ்பேஸ் கொடுக்கல ஸ்விம் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க நல்ல ஸ்விம் பண்றதுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்க 10x10 ஒரு பாண்டு 10x10ல அப்போ உங்களுக்கு அது நல்ல ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு ஓகே ஒரு க்ரோ ஆகுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, ரைட். ஓகே, சோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கோய்ஸ் எவ்வளவு சைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்? அந்த சைஸ் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாப்பனீஸ் கோய் பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இந்தியன் கோய் பத்தி எல்லாம் சொல்லல. இந்தியன் கோயிலாம் க்ரோ ஆகுறது எனக்கு ஒரிஜினல் அது எவ்வளவு சைஸ் வரும்? அதான் 50-60 சென்டிமீட்டர் உங்களுக்கு நம்ம அதர் கண்ட்ரி கொய்ஜனி சொல்லுவேன். 40 to 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் மினிமம். 40 ஒரிஜினல் ஜாப்பனீஸ்னா 70 சென்டிமீட்டர் நீங்க மினிமம். ஓகே, 70 சென்டிமீட்டர்ல இருந்து நீங்க 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். ஓகே ஓகே, சோ இந்த சைஸஸ்ல உங்களுக்கு க்ரோ ஆகும். ஓகே, ரைட். இப்போ நீங்க இந்தியன் சொல்லல அப்படின்றீங்க. இப்போ இந்தியன் ஜாப்பனீஸ் கோய்ஸ், அதாவது ஜாப்பனீஸ் கோய்ஸை பிரீட் பண்ணி அதை இந்தியாவில் வந்து சேல் பண்றாங்க. பேரண்ட் வந்து ஜாப்பனீஸ் கோயா தான் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஜாப்பனீஸ் கோயின்னு சொல்லலாமா, இல்லை அந்த பிளட் லைன் வருதுல அதெல்லாம் அந்த சைஸ் எதிர்பார்க்கலாமா? எனக்கு இதே கொஸ்டின் தான் ரொம்ப பேர் கேக்குறாங்க. ஓகே, சேம் பிளட் லைன்ல இல்ல. இப்போ இதே தானே எடுத்து அங்க ஜாப்பனீஸ்ல பிரீட் பண்ணுவாங்க. ஜாப்பனீஸ் கோயினா என்ன? ஜாப்பனீஸ் கோய் ஜப்பானோட கோய். ஓகே, இந்தியன் கோயினா இந்தியன் கோய் எல்லாம் பிரீட் பண்றது. இங்க பிரீட் பண்ணீங்கன்னா இந்தியன் கோய் தானே கூப்பிடுவீங்க. ஓகே, இப்போ நீங்க இங்க ஜாப்பனீஸ் கோயின்னு சொல்ல வேணாம். கோய் ஃபிஷ்ல ஜப்பான் லைன் அது ஓகே, நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஆனா நீங்க இந்தியன் கோய் பிரீட் பண்ணிட்டு நீங்க இது நம்ம ஜாப்பனீஸ் கோய் சொன்னீங்கன்னா இட் இஸ் a scam. ஓகே, you are scamming people. ஓகே, you are not trustworthy. ப்ரோ அந்த குவாலிட்டி அப்படி சொல்லுவேன். ஏன்னா இல்ல குவாலிட்டி அது டிஃப்ரெண்ட். குவாலிட்டினா ஜாப்பனீஸ் கிடைச்சிக்கிறதுக்கு குவாலிட்டியே இல்ல. அவங்க குரூமிங் டெக்னிக்ஸ், அவங்களோட பிளட் லைன் வில் க்ரோ டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, இந்தியன் கோய் ஃபிஷ் க்ரோ ஆகும். அதுலயும் நல்ல கோய்ஸும் இருக்கு இந்தியன் கோய்ஸ்லயும். ஆனா உங்களுக்கு அந்த இந்தியன்லயும் நல்ல குவாலிட்டி இருந்தாக்க
இந்தியன் கோய் சொல்லிட்டு சேல் பண்றதுக்கு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இந்த ஃபுட்டோட அளவு எப்படி ப்ரோ? இந்த ஃப்ளவரானு ஃபைட்டருன்னு சின்ன சின்ன மீன் வளர்த்துட்டு இருக்கோம், அதுக்கு எந்த அளவு போடணும் அப்படின்றதே அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ இது டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், எப்படி இது? கோய்க்கு கிராம் வைஸ் தான். அது இத்தனை ஃபீட் பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரியா உங்களுக்கு கிராம் வைஸ் இருக்கு. ஓகே, பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான், சைஸுக்கு ஏத்த மாதிரி இல்லை. சைஸுக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஓகே ஓகே. இப்போ சின்ன கோய்ஸ்னா அது எப்படியும் வெயிட் பண்ணி பார்க்க மாட்டோம். ஒரு 20-25 சென்டிமீட்டர் இருக்க கோய்ஸ்லாம், அதெல்லாம் எப்படி? 20-25 we will wait. அதையும் வெயிட் பண்ணி அதுக்கான ஃபீடிங் தான் கொடுப்பீங்க? ஆமா. ஓகே ஓகே. இப்போ இருக்கிறதுல பெரிய கோய் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? இதுல ஸ்மாலஸ்ட் இருக்கிறது நீங்க 70 சென்டிமீட்டர். பிக்கஸ்ட் 1 மீட்டர் சைஸ். அதுல 1 மீட்டர். ஆமா. ஓகே. அந்த ஃபிஷ்க்குலாம் ஃபீட் வந்து எத்தனை கிராம்ஸ் ஃபீட் பண்ணுவீங்க? 1 மீட்டர்னா உங்களுக்கு நீங்க அந்த ஆரஞ்சு கலர் பாக்குறீங்களா? ஓகே ஓகே. இருக்கு ஆரஞ்சு. இது இந்தியால உங்களுக்கு 6 மீன் தான் இருக்கு. 6 மீன் தான் இருக்கு 1 மீட்டர் சைஸ்ல. அது என்கிட்ட தான் இருக்கு. ஓகே. 6 மீன் உங்ககிட்ட தான் இருக்கா? அப்ப அவ்வளவு பெரிய மீன் சொல்றீங்க, 100 சென்டிமீட்டர் சொல்றீங்க. இப்ப ஃபீடிங் எப்படி ப்ரோ? குவான்டிட்டி எவ்வளவு போடுவீங்க? இப்போ குவான்டிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மீன் பாத்தீங்கன்னா 15 கேஜி. ஓகே, 15 கிலோ. 15 கேஜி. அப்போ நீங்க 15 கேஜிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், 3% பாடி வெயிட் ஓகே வச்சுட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். அதெல்லாம் 100 சென்டிமீட்டர் ஒரு மீன் ஒரு வெயிட் இருக்கும். ஆமா. சில மீன் ஸ்லோவா சாப்பிடும், சில மீன் நல்லா சாப்பிடும், சில மீன் 8 கேஜி இருக்கும், சில மீன் 9 கேஜி இருக்கும், சில மீன் 9.5. அதனாலதான் வெயிட் 9.4 கிராம்ஸ் இருக்கும், சில மீன் 10 கேஜி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியே பாடி வெயிட். ஓ, அதனால சைஸ் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு கிராம் கணக்கு சொன்னாக்க அது ராங் ஆயிடும். ஓகே. இப்போ வியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க கிராம் கணக்கு வச்சுட்டு ஐயோ இவர் ஒரு 200 கிராம் சொல்லிட்டாரு பிளைண்டா போடுவாங்க. 200 கிராம். 200 கிராமுக்கு ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நான் 2 மீன் இப்போ நான் பிடிச்சு காமிக்கிறேன் எப்படி நம்ம ஜம்போ கோயிஸ்க்கு நம்ம ஹேண்டில் பண்றது சொல்லிட்டு. ஓகே. சஞ்சய் எப்படி செஞ்சேன்? இதுல என்ன சைஸ்ல ப்ரோ இருக்கு? இப்போ நம்ம எடுக்க போறது நீங்க 75 சென்டிமீட்டர். அது 75 சென்டிமீட்டர் சாங்கேன்னு சொல்லலாம். சாங்கேனா நீங்க ஒயிட் கோய் வித் ஆரஞ்சு பேட்டர்ன் அண்ட் பிளாக் டாட்ஸ். ஓகே. அந்த ஆரஞ்சு பேட்டர்ன் எப்படின்னா உங்களுக்கு க்ரோன் மாதிரியா இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஹை குவாலிட்டி ஃபிஷ். ஓகே. சாங்கேலயே நீங்க ஹையஸ்ட் கிரேட். ஓகே. இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஸோ நெட்ல 100 சென்டிமீட்டர் நெட் இது. ஓகே. இதை எடுத்துட்டு சாக்ஸ் நெட் வச்சிருக்கோம் நம்ம. இதை வச்சுட்டு நீ எடுத்துட்டு போ நெட்டு. எப்படி இங்க எப்படி உள்ள தண்ணியோட இருக்கும். ஆமா. யூஸ்வலா நம்ம நார்மல் அக்வேரியம் ஃபிஷஸ் நெட்ல பிடிச்சா அதோட ஸ்கேல்ஸ் ஃபின்ஸ் டேமேஜ் ஆகும். விசிபிளா தெரியாது, பட் கொஞ்சம் டேமேஜஸ் ஆகும். இது எப்படி ப்ரோ? ஆகாது, டேமேஜ் எந்த விதத்துலயுமே டேமேஜ் ஆகாது. ஆமா. இந்த மீனும் உங்களுக்கு நீங்க சகாய் ஃபிஷ் ஃபார்மோட ஹை குவாலிட்டி கோஹாக்கு. அது எப்படி ப்ரோ? ஃபார்முக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி பிராண்ட் ஆக்சுவலி சகாய் தான் உங்களுக்கு ரொம்ப வேர்ல்டுல நம்பர் 1 கோய் ஃபார்ம் இன் கோய்ஸ். ஓகே ஓகே. இந்த நெட்டை தண்ணில இருந்து வெளியே தூக்க மாட்டாங்க? இல்ல, தூக்குனாதான் டேமேஜ் ஆகும்ல? ஆமா. வாசிதர் கண்டிப்பா 2 பேர் தேவை தூக்குறதுக்கு. ஆமா, 100%. ஓகே. இந்த 2 மீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கேயும் கோஹாக்கு ஆட் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு நீங்க ஹியூஜ் சைஸ் ஜம்போஸ். ஓகே. ஒன்னு 76 சென்டிமீட்டர், ஒன்னு 75 சென்டிமீட்டர். ஓகே. இந்த ரெண்டுமே வந்து எனக்கு ஒயிட் அண்ட் ஆரஞ்சு அதான் ப்ரோ தெரியுது. ஆரஞ்சு அண்ட் ஒயிட்ல இதுல பிளாக் டாட்ஸ் இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி நீங்க ஒயிட் கோய். ஓகே. இந்த மீன். ஓகே ஓகே. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல பேட்டர்ன் வரும். ஆரஞ்சு கலர்ல பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல பேட்டர்ன் வரும். அதுல பிளாக் டாட்ஸ் மாதிரியா வரும். ஓகே. இந்த கிரவுன் ஹெட் மாதிரி சொன்னது இந்த லெஃப்ட் ஃபிஷ் தான். கிரவுன் ஹெட் தான் இதுதான். ஓகே. கிரவுன் மாதிரியா இருக்கு பாருங்க. ஓகே. இட்ஸ் லைக் கிரவுன். இது இந்த 2 மீனும் உங்களுக்கு நான் ஜப்பான்ல ஆக்ஷன்ல எடுத்தது. ஓகே. இதோட பேர் உங்களுக்கு கோஹாக்கு சொல்லுவோம். இது ஆரஞ்சு அண்ட் ஒயிட். ஓகே ஓகே. இதோட ஸ்ட்ரக்சர், ஷேப், பாடி எல்லாம் பார்க்கலாம் இதுல. ஓகே. இந்த மீனுக்கும் பார்க்கலாம் நீங்க ஹம்ப். அந்த இது
இது இருக்கு வித்ரா எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு மீனும். ஓகே. இந்த புல்லட் ஷேப்னு சொல்லுவாங்களே அது எப்படி ப்ரோ? என்ன புல்லட் ஷேப்? அது பாடி ஷேப் வந்து புல்லட் ஷேப்ல இருக்கும். சப்மரீன் பாடி சொல்லுவாங்க. சப்மரீன் பாடினா இந்த பாடிஸ்க்கு தான் சொல்லுவாங்க. சப்மரீன் இந்த மாதிரியா இருக்கும் சொல்லிட்டு. ஓ ரைட், அந்த ஷேப். ஆமா. பட் டம்மிஸ்லாம் வந்து குண்டா இருந்துச்சுன்னா அது அன்ஷேப்புங்களா இல்ல ஷேப்டு ஃபிஷ் தாங்களா? டம்மி குண்டுனா ஹெலிகாப்டர் ஷேப் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே. ஹெலிகாப்டர் ஷேப் தான் உங்களுக்கு ராங். ஓகே. அந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு நீங்க மீனுக்கு வரக்கூடாது. ஒன்னு அல்சர் ஹியூமர் இல்லனா லோக்கல் கோய்ஸ்க்கு வராது. ஹெலிகாப்டர் ஷேப்னா சென்டர்ல மட்டும் கொஞ்சம் ஃபேட்டா இருக்குமா? ஆமா. இப்போ இந்த மீன் பாருங்க. ஓகே. எத்தனை சென்டிமீட்டர் சொன்னீங்க இந்த ஃபிஷ்? 74 to 75 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே. இந்த சாங்கே உங்களுக்கு 76 சென்டிமீட்டர். வெயிட் ப்ரோ, வெயிட் எவ்வளவு இது இருக்கு? ஒரு 5-6 kg 7 kg அரௌண்ட் இருக்கு வெயிட். ஓகே. 100 சென்டிமீட்டர் இருக்கிறதுல 15 kg சொன்னீங்களா? 15 kg இருக்கும். அதுக்கே ஜிம்முக்கு போகணும் போலயா? இப்ப இதுல மேல் ஃபீமேல் எப்படி ப்ரோ நீங்க எடுக்கிறப்ப அந்த ஜெண்டர் பார்த்து எடுப்பீங்களா இல்ல அதெல்லாம் கணக்கு கிடையாது? பேட்டர்ன் குவாலிட்டி மேல் ஃபீமேல் பார்த்துட்டு தான் நம்ம எடுப்போம். ஹை குவாலிட்டி கோயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த ஹம்ப் பாருங்க, இந்த ஹம்ப் பாருங்க. ஓகே. இந்த மீன் ஹை குவாலிட்டி. ஓகே. இந்த மீன் உங்களுக்கு 18 lakh rupees இது. ஓகே. ஹம்ப்னா எந்த பார்ட்? இந்த பார்ட் தானே சொல்றீங்க? இந்த பார்ட் தான் ஹம்ப். ஹம்ப் இருக்கு. இந்த மீன் நீங்க 12 லட்சம் ரூபாய் இது. ஓகே. ஜெண்டர் வச்சு எப்படி அப்படின்னா? ஜெண்டர்னா ஃபீமேல்ல குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். ஃபீமேலுக்கு நீங்க வெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. மேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆயிட்டு ஸ்மாலா இருக்கும், நீங்க டாட் மாதிரியா இருக்கும். ஓகே. இதுவும் ஃபீமேல், இதுவும் ஃபீமேல். மேல் ஃபீமேலுக்கு குவாலிட்டி வித்தியாசம் இருக்குமான்னு கேக்குறேன். குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும். மேல்ஸ் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்டா இருக்கும். ஓகே. ஃபீமேல்ஸ் உங்களுக்கு நீங்க ஆரஞ்சு கலரா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஆரம்ப சைஸ்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ஆரம்ப சைஸ்னா உங்களுக்கு 8-9 inches இருக்கு ஸ்டார்டிங். 8-9 inches. ஓகே. மேக்ஸிமம் வந்து 100 சென்டிமீட்டர் சொல்லிருந்தீங்க. ஆமா. இப்போ அந்த சின்ன மீன் வாங்குறதுக்கும் பெரிய மீன் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா இல்ல எது வாங்கினாலும் ஒண்ணுதானா? இல்ல இப்போ நீங்க ஒரு பிகினர்னா நீங்க அஃப்கோர்ஸ் ஸ்மால் சைஸ் தான் போவீங்க. ஒரு 7 to 8 inches 9 inches நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது உங்களுக்கு நீங்க பெஸ்ட் சைஸ். ஓகே. 5 inch 6 inch அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ஓகே அதோட இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்காது. பிளஸ் ஓகே அந்த மீன் உங்களுக்கு நீங்க வீக்கா இருக்கும். ஓகே. அதை எடுத்துட்டு நீங்க ஃபீட் கொடுத்துட்டு க்ரூம் பண்றது இட் வில் டேக் டைம். எஸ் சஜஷன் என்னன்னா பிகினர்ஸுக்கு 8-9 inchesல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க. ஓகே. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீன் நல்லா கொஞ்சம் இம்யூனிட்டிவா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. க்ரோத் ஆயிடும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா கண்டிப்பா பெரிய ஃபிஷ் வாங்கணும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய ஃபிஷ் தான் பாண்ட் செட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பெரிய ஃபிஷ்னா உங்களுக்கு அக்கார்டிங் டு மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஹாபிஸ்ட் கோய் ஹாபிஸ்டுக்கு பெரிய ஃபிஷ்னா 1 feet 1.5 feet 2 feet தான். ஓகே. அக்கார்டிங் டு மீ பெரிய ஃபிஷ்னா 80 சென்டிமீட்டர் பிளஸ். ஓகே. 80 சென்டிமீட்டர் பிளஸ்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 50 சென்டிமீட்டர் அபவ் பண்ணாக்காவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ 50 சென்டிமீட்டர் மீன்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கு ஃபுட் டிஃப்ரெண்ட் ஹேபிட். அது கொஞ்சம் அதிகமா சாப்பிடும், ஸ்பீட் அதிகமா இருக்கும், அதிகமா எக்ஸ்கிரீஷா ரிலீஸ் பண்ணும், உங்களோட ஃபில்ட்ரேஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்மால் சைஸ் வாங்கணும்னா ஒரு பெரிய சைஸ்னா 1 feetல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒரிஜினல் கோயில பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல நீங்க 1 feetனா 15,000 18,000 20,000ல பிளெயின் கலர்ஸ் ஓகன் டைப் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு எனக்கு ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் வேணும், எனக்கு இந்த பேட்டர்ன்ல வேணும்னா அப்போதான் உங்களுக்கு பிரைஸ் ஏறும். ஓகே. 25,000. ஸ்டார்டிங் பிரைஸ்னா எந்த ரேஞ்சில் வரும்? ஸ்டார்டிங்னா 8-9 inches இருக்கு. நீங்க 5,000 rupees ஸ்டார்டிங். 5,000 இருந்து ஆரம்பிக்குது. மினிமம் இவ்வளவுக்கு தான் வாங்கணும் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? மினிமம் கண்டிஷன் அப்படிலாம் இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு மீனும் வாங்கலாம் என்கிட்ட. ஓகே. இப்போ ஆல்ரெடி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க, அதுல ஃபிஷ் ஆட் பண்ண ஒரு மீன் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அது ஆட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஓகே. சைஸ் ஈவனா இருந்தா ஓகேங்களா? இல்ல ஈவன் இந்த சென்ஸ்னா உங்களுக்கு ஒரு 8 inchesல இருந்து ஒரு 1 feet வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 8 inches மீன் எடுத்துட்டு நீங்க ஒரு 1.5 feet நீங்க 2 feet போட்டீங்கன்னா அந்த 2 feet ஃபிஷ்ஷோட நீங்க ஃபுட் ஹேபிட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே. ஸ்மால் ஃபிஷ் ஃபாஸ்டா இருக்கும்.
ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இது போயிட்டு சீக்கிரமா சாப்பிட்றோம், அதுக்கு சாப்பாடு இருக்காது. ஓ ஓகே. ஸோ உங்களுக்கு அது ஃபைட்டிங் எல்லாம் ஆகாது. பட் சாப்பாடுல உங்களுக்கு அந்த மீன் கொஞ்சம் ஒல்லி ஆயிடும், இந்த மீன் நல்லா க்ரோ ஆயிடும். ஓகே. ஆனா யூஸ்வலா வாய்க்குள்ள நுழையும் அப்படின்னா மீனை சாப்பிட்டு தானே? வாய்க்குள்ள அதாவது அதோட வாய்க்குள்ள இன்னொரு மீன் நுழையுதுன்னா சாப்பிட்டு கேக்குறேன். அப்படிலாம் இல்ல, சாப்பிடாது கொய்ஸ். அப்படிலாம் சாப்பிடாது. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, கொய்க்கு ஃபுட்டு கொடுக்கலன்னா ஓகே அப்போதான் உங்களுக்கு ஒரு சோர்ஸே இல்லைன்னா அப்போதான் போயிட்டு சாப்பிடணும், தவிர ஓகே ஜென்ரலி சாப்பிடாது. இல்ல எல்லாமே அப்படிதானே, ஃபுட்டு கொடுக்கலன்னா பக்கத்துல இருக்க எல்லாமே அவ்வளவுதான். ரைட். அப்ப இந்த ஃபீடிங் தான் பிரச்சனை. சின்ன மீன் வந்து அதிகமா சாப்பிடும். ஆமா, சைஸ் டிஃபரன்ஸ்ல விட்டா. இப்ப நீங்க வந்து நிறைய பாண்ட் செட் பண்ணீங்க, நிறைய கோய்ஸ் விட்டுருக்கீங்க. ஆமா. அது எல்லாமே சைஸ் ஈவனா தான் இருக்குமா? இப்போ நீங்க இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 8-9 inches 10 inches இருக்கும் சைஸஸ். ஓகே. இந்த பாண்ட்ல 9 inchesல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்க 1 feet வரைக்கும் இருக்கும். 1 feet வரைக்கும். இப்போ இந்த பாண்ட்ல இது எல்லாமே வந்து மினிமம் இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல இஷ்யூஸ் வருமா? அதுலயும் இஷ்யூஸ் வரும். ஓகே. இப்போ நான் சொன்னேன் இல்ல, ஒரு மீன் அதிகமா சாப்பிடும், ஒரு மீன் கம்மியா சாப்பிடும். அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் மீன் ஸ்லிம்மா இருக்கும், கொஞ்சம் மீன் ஃபேட்டா இருக்கும். ஓகே. இப்ப ஜெனெடிக்ஸை பொறுத்துலாம் கிடையாது, அந்த ஸ்லிம் ஃபேட் சைஸ் ஜெனெடிக் பிளட் லைன். ஃபேட் ஜெனெடிக்ஸ்னா நம்ம இந்த ஸ்பெக்கை ஃபிஷ் ஃபார்ம் சொல்லிட்டு நான் சொன்னேன்ல உங்களுக்கு. ஆமா. ஸ்பெக்கை ஃபிஷ் ஃபார்மோட மீன் எடுத்தீங்கன்னா நீங்க ஜெனெடிக்ஸ். ஓகே. அதோட மீன் எடுத்துட்டு நீங்க சாப்பாடு கொடுக்கலன்னா மீன் ஸ்லிம் ஆயிடும். ஓகே. அஃப்கோர்ஸ் நீங்க சாப்பாடு நான் சொன்னல, நான் பாடி வைஸ் பாடி பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்தீங்கன்னா 1 monthல 1 kg ஃபுட்டும் நீங்க முடிக்கலாம். ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு, மீனுக்கு சாப்பாடு ஒரு கை சாப்பாடு போடுவாங்க. ஓகே. 1.5 kg பேக் வாங்குவாங்க 1000 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு 1.5 மாசம் ஓட்டுவாங்க. ஓகே. இப்போ நீங்க நல்ல க்ரோ பண்ணணும், நல்ல ஃபேட் பண்ணோம்னா அந்த 1.5 kg பேக் நாங்க 4 daysல முடிப்போம். 4 daysல கல்யாயிரும். அதை 1 month வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆளுங்க. ஆமா. ஓகே. இப்போ நீங்க மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு கேஜிஸ் ஃபுட் தேவைப்படும்? எனக்கு என்னோட ஃபார்முக்கு 1 monthக்கு எப்படியும் ஒரு 800 kg 900 kg நான் கொடுக்குறேன். ஓகே. 800-900 kgஸா? இத்தனை மீன் வச்சிருக்கேன் இல்ல, நான் அவ்வளோ ஃபுட் கொடுத்த பிறகும் உங்களுக்கு எல்லா மீனுக்கும் ஈக்குவலா போதா சொல்லிட்டு எனக்கு ஒரு பேச்சுக்கெல்லாம் யானை தீனின்னு சொல்ல வேணாம் போல. யானை தீனி தான் இது. யானை தீனி தான். இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது எப்படி ப்ரோ மத்த ஃபிஷஸ் கூட நம்மளால ஆட் பண்ண முடியுங்களா? மத்த ஃபிஷ்னா நீங்க எந்த மீன் சொல்றீங்க? இல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த மீனுன்னு கிடையாது, இது கூட டிஃபரெண்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுங்களா? அது பாசிபிளா? நீங்க ஆட் பண்ணலாம். நீங்க ஸ்டிங்ரேஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா நீங்க ஸ்டிங்ரேஸ் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்ஃபாயில் பார் சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. பார்ட் வெரைட்டிஸ், கொஞ்சம் சாஃப்டான வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸ்டிங்ரே என்ன சாப்பிட்டு கிடையாது. ஸ்டிங்ரே கூட உங்களுக்கு நாங்க ஆட் பண்ணிருக்கோம். ஸ்டிங்ரே, அரோனா. ஓகே. அதுக்கப்புறமா உங்களுக்கு வேற அந்த இந்த மீன் எல்லாம் சொல்லுவோம் நம்ம, கோல்ட் ஃபிஷ் இருக்குல்ல, ஜெயண்ட் ஒராண்டாஸ். ஆமா ஆமா. ஆமா, அந்த ஃபிஷ் கூட நம்ம ஆட் பண்ணிருக்கோம். பிளஸ் கோல்ட் ஃபிஷ் வெரைட்டி இருக்கு. ஜெயண்ட் ஒராண்டா எப்படின்னா கொஞ்சம் சாஃப்டான மீன், அதோட ஸ்டொமக் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும். அது போயிட்டு நீங்க ஃபுட்டு கொடுக்கலன்னா கடிச்சு போட்டுரும். ஓகே. ஆனா எங்க கிட்ட இருக்கிற ஒரு கிராஸ் பிரீட் ஒரு கோல்ட் ஃபிஷ் இருக்கு, ஜாப்பனீஸ் கோல்ட் ஃபிஷ். ஓகே. அது எப்படின்னா கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க வச்சிருக்காங்க. அதோட பேரு நீங்க தமாசாபா. கிராஸ்னா கோல்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி இல்ல, அவங்க கொய் கூட ஏதோ கிராஸ் பண்ணி சம் இன்பிரீட். ஆமா. ஓகே. நீங்க அது ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? அத நான் எடுத்திருக்கேன். அந்த மீன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி. நீங்க ஸ்மால் சைஸை பாத்தீங்கன்னா ஒரு மீன் நீங்க 25,000 rupees வரும். இந்த மீன் தான் உங்களுக்கு நீங்க ஜாப்பனீஸ் கோல்ட் ஃபிஷ். ஓகே. சிங்கிள் டெயில் வெரைட்டி. ஓகே. இது வந்து கோய் கூட கிராஸ் பண்ணி கொண்டு வந்தது. ஆமா. இது கூட உங்களுக்கு நான் ஒரு ஒராண்டா ஃபிஷ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். அது ஓகே டிஃபரன்ஸ் பாக்குறதுக்கு. ஓகே. எங்க இருக்கு ஒராண்டா? இதுதான் ஒராண்டா. ஓகே. இது ஒராண்டா. மற்றதெல்லாம் நீங்க ஜாப்பனீஸ். அந்த ஐ பார்த்தாலே நமக்கு அது தெரியுதுல கோயிஸோட. ஆமா. ஓகே. இது எல்லாமே பாத்தீங்க தமாசாபா. இதெல்லாம் நீங்க ஹார்டி வெரைட்டி. இதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங் 25,000 rupeesல இருந்து ஓகே ஒரு மீன் 50,000 ரூபாய். இது ஹைபிரிட்டும் வருது. ஆமாங்க, ஹைபிரிட். ஹைபிரிட்னாலே யூசுவலா வந்து அது இம்யூனா இருக்காது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்படிலாம் இல்ல. ஹைபிரிட்னா அது நீங்க இப்போ பிரீட் பண்ணிட்டு நீங்க நீங்க ஹைபிரிட்னு சொல்லலாம். ஓகே. இது அவங்க நீங்க ஜாப்பனீஸ் நீங்க ஜெனரேஷனா கிராஸ் பண்ணி அந்த ஹைபிரிட் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்குது, ஸ்ட்ராங் ஜீன் தான். ஆமா.
இது நான் எடுத்துட்டு ஆயிடுச்சு, ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு. லோ ஃபீடிங் தான் வச்சிருக்கேன். ஆனா நீங்க ஷேப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாக்கலாம், கொஞ்சம் தமாஷா இருக்கு. என்ன தமாஷாவா? ஆமாங்க, தமாஷா இருக்கு. அதான் தமாஷாவா நல்லா லாங் டெயிலா இருக்குங்க. இது எல்லாமே கோயிஸ் கூட நம்ம விடலாமா? சைஸ் ஆமாங்க, விடலாம். இது நீங்க மேக்ஸிமம் நீங்க அன்ஃபிட் வரும். இது எல்லாமே நீங்க ஜாயிண்ட் வராண்டா நீங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நம்ம ஹைபிரிட் இந்தோனேஷியன் ஜாயிண்ட் வராண்டா. ஒரு மீன் பார்க்கலாம், லைக் 9-10 inches 8 inches. ஓகே, எல்லாமே இதெல்லாம் பிரீமியம் கிரேடு. இப்போ கோயிஸ்லாம் வந்து நீங்க பாண்ட்ல போட்டிருந்தீங்க, இதெல்லாம் ஏன் கிளாஸ் டேங்க்ல போட்டிருக்கீங்க? கிளாஸ் ஆளுங்க தானே வாங்குவாங்க இந்த மீன். ஓகே, இதெல்லாம் கிளாஸ் டேங்க் ஃபிஷ் தான். கிளாஸ் டேங்க் ஃபிஷ். ஓகே, இதெல்லாம் நீங்க ஜாயிண்ட் வராண்டா. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா கிளாஸ் டேங்க்ல கோல்டு அழகா இருக்குமோ கோய் ஃபிஷ் அழகா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நான் கோய் ஃபிஷ் தான் சொல்லுவேன். இல்லையே, கோய் ஃபிஷ்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோய் ஃபிஷ் தான் உங்களுக்கு நீங்க அழகா இருக்கும். இது எல்லாமே நீங்க ஜாப்பனீஸ் லாங் ஃபின்ஸ். இது ஜாப்பனீஸ் லாங் ஃபின்ஸ். ஆமா, அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க ரீல் பாப்பீங்க, அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பியூட்டிஃபுல்லா நல்லா ஜெயண்ட் ஃபேஸ்ல அது பார்த்திருப்பேன். இது கொஞ்சம் சைஸ் கம்மியும். இதெல்லாம் நீங்க 1 feet பிளஸ் இது. ஓகே ஓகே. சோ இந்த மீன் தான் நீங்க ஜாப்பனீஸோட அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாம் வராது. ஓகே, ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஃபிஷஸ். ட்ரெண்டிங்கான இதை நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு சைஸ் அச்சீவ் பண்ணுமா? அந்த லாங் ஃபின்னா நல்லா லென்த். இந்த மீன் எடுத்துட்டு நீங்க ஃபிஷ் பாண்ட்ல விட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆயிடும், சைஸிங் வந்துடும். ஆமா, இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போடுற வீடியோல ஓகே 6 அடி இருக்கும் டேங்க், ஒரு மீன் வச்சிருப்பான் 6 அடி டேங்க்ல. ஆமா கரெக்ட். அப்போதான் உங்களுக்கு க்ரோ ஆயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இன்ஃபெக்ஷன் வராம டெய்ல் கெயில் எல்லாம் நல்ல நீட்டா வளரும். ஸ்பேஸ் தான் எல்லாமே, ஸ்பேசிங் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபிஷஸ நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாண்டுல இல்ல ஒரு சிமெண்ட் பாண்டுல அதுல விட்டு சைஸ் பண்ணி நீங்க சேல் பண்ண முடியுமா? லாங் ஃபின்ஸ் எப்படின்னா நீங்க பாண்ட்ல விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெய்ல் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் சீக்கிரம் பிடிச்சிக்கும். அதுக்கு நீங்க ஓகே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். கிளாஸ் டேங்க்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் கிளீனா இருக்கும். ஓகே, பாண்ட் எப்படின்னா உங்களுக்கு இது மோஸ்ட் இது எடுத்ததே பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் அக்வேரியம் தான், கிளாஸ் டேங்க் கஸ்டமர்ஸ்க்காக தான். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இதுல வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஜப்பான்ல இருந்து நீங்க இம்போர்ட் பண்றீங்களா ப்ரோ? அது எவ்வளவு நாளைக்கு இல்லை எவ்வளவு மாசத்துக்கு இல்லை எவ்வளவு வருஷத்துக்கு ஒர்க் இம்போர்ட் பண்றீங்க? எவ்வளவு ஸ்டாக் இம்போர்ட் பண்றீங்க? 1 yearக்கு 2-3 ஷிப்மெண்ட்ஸ் வரும் எனக்கு. ஓகே, அவ்வளவுதான். ஜப்பான்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா இப்ப தாய்லாந்துனா ஒரு சில இம்போர்ட்டர்ஸ் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க பேர்ல இருந்து எடுத்துக்கிறாங்க தாய்லாந்துல. இப்ப ஜப்பான்ல எப்படி நீங்க என்னோட ஓன் லைசன்ஸ் இருக்கு. நான் எனிவேர் ஃப்ரம் வேர்ல்ட் ஐ கேன் இம்போர்ட். ஓகே, எல்லா கண்ட்ரிக்கான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க. கோய்ஃபிஷ் இந்தியா ஹேவ் ஓன் லைசன்ஸ். ஓகே, கோய்ஃபிஷ் இந்தியா டோன்ட் யூஸ் எனி அதர் லைசன்சஸ். ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு என்னோட ஃபார்ம் ரெஜிஸ்டர்டு ஃபார்ம். ஓகே, குவாரண்டைன் ஃபெசிலிட்டி இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு நாங்க எடுப்போம். ஓகே, இப்ப ஒரு டைம் ஷிப்மெண்ட்ல வந்து எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஃபிஷஸ் எடுப்பீங்க? இட் டிபெண்ட்ஸ், ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சில டைம்ல மினிமம் எடுக்கணும்னா 500. ஓகே, மேக்ஸிமம் 2000. ஓகே, டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்து வாங்கினாலும் அது வாங்கலாமா? ஆமாங்க, வாங்கலாம். பட் ஆனா அப்பாயின்மெண்ட் தான். அப்பாயின்மெண்ட் முன்னாடியே கேட்டு என்னோட நம்பர் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் நம்பரு. ஓகே, அவங்க எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கலாம். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வராதிங்க, வாக் இன் ஐ டோன்ட் அலோவ். ஓகே, அதான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம தாராளமா பர்ச்சேஸ் பண்றோம் வந்துக்கலாம். ஆமா, இப்போ மினிமம் வந்து 5000 கூட மீன் இருக்குன்னு நீங்க 5000 ஒரு கஸ்டமர் வாங்க வர்றாருன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாங்களா? ஆமா, வரலாம், கண்டிப்பா வரலாம். அது மட்டும் இல்ல, ஓகே, அப்படி அவங்களுக்கு வர முடியல, இந்தியால இல்ல அப்ராட்ல எங்கனாச்சும் இருக்காங்கன்னா என்னோட ஓன் வெப்சைட் இருக்கு, koifishindia.in சொல்லிட்டு. ஓகே, அவங்க அங்க போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வெப்சைட். ஓகே, ட்ரஸ்டட் வெப்சைட். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு வெப்சைட்னா நம்ம வேணும்ன்ற ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் டவுட்ஸ், சைஸ் இன்னும் டீடைலா எதனா கேட்டு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், எனக்கு மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. ப்ரோ, நம்ம வீடியோ எடுக்கிறப்ப நிறைய டைம் பார்த்தேன் கோயிஸ் வந்து நல்லா ஜம்ப் பண்ணுது. ஒரு சிலதெல்லாம் பார்த்தா 2 feet வரைக்குமே ஜம்ப் பண்ணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வந்துச்சு, நான் பார்த்திருந்தேன். ஆமா, இப்ப டேங்க் மாதிரி ஜம்ப் பண்ற இஷ்யூஸ் இல்ல இந்த 100 centimeter இருக்குல்ல, அந்த மாதிரி கோயிஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி வெளியே விழுந்திருக்குங்களா? அதெல்லாம் விழுந்திருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது தண்ணி ஹேண்டில் அது ஏன் ஜம்ப் பண்ணோம்னா, ஒன்னு இன்ஃபெக்ஷன். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க இன்செக்ட்ஸ். ஓகே, இப்போ நானே பாருங்க, நான் கொஞ்சம் நேரத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இன்செக்ட்ஸ் அது மேலே வந்தாக்காவே அதோட கோயோட நேச்சரே பாத்தீங்கன்னா இட் வில் ஜம்ப் பண்ணி சாப்பிடுறது. ஓ, ஓகே. சோ இப்போ நீங்க இங்க பார்த்தது
உங்களுக்கு நீங்க அந்த இன்செக்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு தான். ஓகே ஓகே. இப்போ ஒரு மஸ்கிட்டோ வருது, ஃப்ளை வருதுன்னா இட் வில் ட்ரை ஜம்பிங் அவுட். ஓகே. அன்லெஸ் அண்ட் அன்டில் இன்ஃபெக்ஷன் வந்தாங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு மீன் ஜம்ப் அடிக்காது. ஓகே. எல்லாமே ஜம்ப் அடிக்கும். எல்லா ஃபிஷ் ஜம்ப் பண்ணும். அது என்ன ரீசன் இன்ஃபெக்ஷன் வர்றப்ப ஜம்ப் பண்றது? உடம்புல போயிட்டு உங்களுக்கு அது இச்சிங் மாதிரியா இருக்கும். ஓகே. அதுக்கு ஹேண்ட்ஸ் இல்ல. ஓகே. அது என்ன பண்ணோம்னா அது சரி நான் வெளியில போனாக்கா அந்த வாட்டரோட ஃப்ளோ ஃபிஷிங் ஆகுது பாருங்க. ஓகே. அதனால எதனாச்சும் ரிமூவ் ஆயிடுமா சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி இது பண்ணது. அவ்வளவுதான். ஓகே. they are trying to help themselves. ரைட் ப்ரோ. ஆனா அந்த ஹெல்ப் அதுக்கு தெரியாது. பக்கத்துல தண்ணி இருந்தாக்கா ஓகே, ட்ரையா இருந்தாக்கா செத்துரும். ஓகே. தண்ணியிலே விழுந்துட்டா பரவாயில்ல, தரையில விழுந்தா காலி. ரைட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இறந்துருக்குங்களா? பெரிய ரொம்ப செத்து இருக்கு, நிறைய இறந்துருக்கு. அவாய்ட் பண்றதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம பிளாக் பண்ணலாம். நெட்டு போட்டு அந்த மாதிரி நெட்டு போட்டு ஸ்கிரீன்ஸ் போட்டுட்டு கிளாஸஸ் போட்டுட்டு ஓகே அப்படி பண்ணிட்டு பிளாக் பண்ணலாம். சரி ரைட்டு ப்ரோ. ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். என் சேனல் லோகோ பாத்தீங்களா? ஆமாங்க பார்த்தேன். எந்த ஃபார்ம்ல எடுத்தேன்னு பாத்தீங்களா? ஃபார்ம் தான். ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி வந்து அப்ப எடுத்த போட்டோ தான். இப்போ வரைக்கும் லோகோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே ரைட் ப்ரோ. இவ்வளவு நேரம் டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நம்பர் லொகேஷன் எல்லாமே கொடுத்துட்றேன். ஷூர், கண்டிப்பா. டைரக்டா கால் பண்ணலாங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபோன் பண்ணலாம். அதான் லைக் ஒரு பட்ஜெட் 5,000 above ஒரு மீனுக்கு இருந்தாக்கா எனக்கு கண்டிப்பா பட்ஜெட் இருந்தா கால் பண்ணலாம். சரி ரைட் ப்ரோ. ரொம்ப நன்றி. ஓகேங்க, வெல்கம்.